அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானில் இருந்து சென்று கொண்டிருந்த உரிமைத் தொகை உதவித்தொகை நிறுத்தப்பட்டு விட்டதால் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் ரசிகர் மன்றங்கள் செயலிழந்து தோல்வி கழகங்களாக இப்போது மாறிவிட்டன. ஹவாலா மூலம் பணம் அனுப்பி கொண்டிருந்தவனும் போய் சேர்ந்துட்டான். IRGC அதிகாரிகள் வீடுகளுக்கு பூட்டு போடும் போராட்டத்தை ஈரான் ராமதாசுகள் துவங்கிவிட்டனர். IRGC குடும்பங்கள் கூண்டோடு பஸ்பம் ஆகிவிடுவோமோ என்று ஜன்னல் கம்பிகளை உடைத்து அதன் வழியாக வெளியேறி உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்து வருகிறார்கள். எவ்வளவு அரெஸ்ட் வேண்டுமானாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தை கைவிட மாட்டோம். அத்தனை பேருக்கும் கஞ்சி ஊற்ற வேண்டிய கடமை கோமனி அரசாங்கத்துக்கு இப்போது வந்து விட்டதால் ஈரான் அரசு திணறுகிறது. டமாஸ்கஸ் வழியாக நடந்து கொண்டிருந்த ஹவலா பேமெண்ட் நின்று போனதால் கருப்பு பூனைகளுக்கு பெரும் ஃபைனான்சியல் கிரன்ச் ஏற்பட்டுள்ளது. ஹவாலா குருவிகளுக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது. இப்போது ஈரானிய அரசின் கமாண்டோ படைகளின் கமாண்டுக்கு மக்கள் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை, அடங்குவதாக தெரியவில்லை. இப்போதுதான் SMS சர்வீஸை அவர்கள் திறந்துவிட்டு இருக்கிறார்கள். அதுக்குள்ள கோடிக்கணக்கான SMS மெசேஜ்கள் அங்கிட்டும் இங்கிட்டுமாக பறந்து சர்வரே ஜாம் ஆகிவிட்டது. கமாண்டோக்களுக்கு சம்பளம் போட முடியாததால் அவர்கள் இனி எந்த கமாண்டையும் நாங்கள் பிறப்பிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இஸ்பாகான், தெஹ்ரான், மசாத், ஷிராஸ் நகரங்களில் குடிகொண்டிருந்த கலவரம் இப்போது கொரோனா மாதிரி மற்ற நகரங்களுக்கும் பரவி வருகிறது. முதலில் தலைமை கொரோனா வைரஸை கொல்ல வேண்டும் என்று மக்கள் துடிக்கிறார்கள். அதற்காகத்தானே இந்த உலகமே துடித்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்களை பார்த்தாலே மக்களுக்கு சொக்கப்பனை ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது. உடனே கொளுத்தி விளையாடி விடுகிறார்கள். போலீஸ் ஜீப் ஓடனா தானே நீ ஓடி ஓடி போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப. வைய தீ பரவட்டும் என்று அண்ணாத்தர சொன்னது இங்கே தான் நிறைவேறுகிறது. தமிழ்நாட்டில் அந்த தீ பற்றி எரியவே மாட்டேங்குது. அந்த தீப்பெட்டியெல்லாம் எப்போ நமத்து போச்சு. அரசாங்க அதிகாரிகளின் தலைமாட்டில் பத்தி கொளுத்தி வைக்கும் போராட்டத்தை மக்கள் இப்போ புதுசாக ஆரம்பித்து இருப்பதால் அவர்கள் அங்கிய காணோம் தொங்கிய காணோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாளும் இருந்த ஃபியூரியாக மாறிவிட்டது. உயிர் வாழ்வதும் உயிர் பிழைப்பதும் இனி சிரமம்தான் என்று ஈரானிய இராணுவத்துக்கு தோன்றிவிட்டது. நமது எதிரி இஸ்ரேலில் இல்லைடா, எல்லாம் டெஹரான் தலைமை செயலகத்தில் தான்டா இருக்கான் என்று அவன் தங்களுக்குள்ள பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இராணுவ தலைமையோ கோமனியை கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றலாமா என்று ரகசிய ஆலோசனை போட்டுக்கொண்டு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே நடப்பவைகளை பார்த்து பக்கத்து நாட்டு சூரப்புலிகள் அவங்க நாடும் இதே மாதிரி கிளம்பிடக்கூடாது என்று அங்குள்ள எலிகளுக்கும் அலிகளுக்கும் கிளி பிடித்து கொண்டது. பயந்து சாகிறார்கள். ஈரானிய ஆயுத சப்ளை இல்லாமல் நாம் செயல்பட முடியாது. பேசாமல் யூனிஃபார்மை கழட்டி வச்சுக்கிட்டு வேட்டியோ லுங்கியோ கட்டிக்கிட்டு வயலில் போய் இறங்கி களபறிக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்று முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். வெங்காய மூட்டைகளையும் தக்காளி மூட்டைகளையும் சுமக்க அவர்கள் தயாராகி விட்டார்கள். உள்நாட்டு கலவரங்களையே சமாளிக்க முடியாத நீயா காசா பிரச்சனையை சமாளிக்க கிளம்பிட்ட? இனியாவது திருந்தி உருப்படுகிற ஒரு வழியப்பாரியா என்று அந்த காமெடி நடிகனை ஆதரிப்பவர்கள் அவர் காதில் போய் ஓதிக்கொண்டு வருகிறார்கள். இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் இராணுவ வீரர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவான். ஜாக்கிரதை, அப்புறம் உனக்கு தான் சிக்கல். ஏற்கனவே எக்கனாமிக்கல் கிரன்ச்சில் தவித்து கொண்டிருக்கிறது ஈரானுடைய எக்கானமி அதில் பாதாளத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கப்பா என்று அவரது ஆலோசகர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஸ்பான்சர் இல்லாமல் இஸ்ரேலியனை கொல்லும் விளையாட்டை நாங்கள் விளையாட முடியாது என்று ஹிஸ்புல்லா, ஹமாஸ் இவை ரெண்டும் தெரிவித்து விட்டார்கள். காசாவில் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு சந்தன போட்டு குங்குமப்பட்டு வைத்து இடுப்பில் ஒரு டவலை கட்டி கொண்டு சரண்டராக தயாராகிவிட்டார்கள். ஆயுதங்களை யார்கிட்ட போய் கொடுக்கறது என்று கேட்டுக்கிட்டு அலைகிறாங்க. ட்ரம்பின் பீஸ் டீல் ஃபேஸ் 2க்கு அவர்கள் நுழைந்து விடுவார்கள். இந்த ஹமாஸ்கள் அதற்கான முஸ்தீபுகளில் இருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. போன மாத சம்பளமே தேதி 18 ஆகி இன்னும் வந்து சேரலையாம். எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க? துப்பாக்கி சத்தம் அவ்வப்போது கேட்பதால்
உண்டியல் குலுக்கிகளும் எங்களுக்காக போராட செங்கொடியை பிடிச்சிக்கிட்டு வரமாட்டேங்கிறான். அவனுங்க மும்பை பிஎம்சி தேர்தல் முடிவை பார்த்துக்கிட்டு பயந்துட்டு கிடக்கானோ என்னமோ. வாழ்வா சாவா பிரச்சனை எங்களுக்கு மட்டுமல்ல, அவனுக்கும் தான் இருக்கு. வடகொரியா கிம் ஜோங் உன் பெஹலாவியின் இந்த அண்டர் கிரவுண்டு வேலைகளை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருக்காங்க. நம்ம நாட்டிலையும் இது தொடங்கிடுமோ என்று பயப்படுகிறார்கள். கோமனி விழுந்தால் அவருடைய அணுகுண்டு தயாரிப்பு நின்று போய்விடும். இந்த உலகம் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிடுமே என்று கம்யூனிச நாடுகளும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஈரான் பூகம்பங்களுக்குத்தான் பேர் போன பூமி. ஆனால் இந்த மாதிரி மக்கள் பூகம்பத்தை கிளப்புவாங்கன்னு கோமனி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இப்போ முன்ன மாதிரி அடிக்கடி ஆட்டு மந்தை கூட்டங்களை கூட்டி சொற்பொழிவு ஆற்றுவதும் இல்லை. அவர் மூளைச்சலவை தொழிலையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. அதனால் கோமனி வளர்த்த கழுதைகள் வேறு வழி இல்லாமல் குட்டிச்சுவரை நோக்கி போய்விட்டன. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கோமனி போய் தொலைய வேண்டும், ஒன்றரையான ஆயில வச்சுக்கிட்டு அவன் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை போட்டு பாடாப்படுத்துவதும் கொடுக்கும் குடைச்சலையும் எப்படியாவது நிறுத்த வேணும் பாஸ்கரா என்று கதறுகிறார்கள். எந்த ஆதரவும் இல்லாமல் அனாதையாகிவிட்டதை முதலாக உணர்ந்தார் கோமனி பெருமகனார். இதனால் ஈராக்கிலும் மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். ஈராக்கில் உள்ள வளர்ப்பு பிள்ளைகளும் அழிந்து போய் விடுவார்கள், அங்குள்ள கிறிஸ்தவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடுவார்களே என்ற கவலை அவரை வந்து வாட்டுகிறது. ஜெருசலத்தை கைப்பற்றி அதை ஒரு இஸ்லாமிய புனித நகரமாக மெக்கா மாதிரி ஆக்கலாம் என்று பக்காவா பிளான் போட்ட அவருடைய திட்டமெல்லாம் அவருடைய கண் முன்னாலேயே நொறுங்கி சுக்குநூறாக போவதை பார்த்து அவருடைய இதயம் பின்ன நொறுங்காதா? அதுக்குத்தானே பாலஸ்தீனம் என்ற உனக்கு ஒரு நாடு இருந்தது, அதை இஸ்ரேலையும் ஆட்டையை போட்டுட்டான், அவன் வாங்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டான் என்று உசுப்பேத்தி பாலஸ்தீனர்களை ரணக்களமாக ஆக்கி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார் இந்த கோமனி. அது அத்தனையும் இப்படி சீட்டுக்கட்டு மாதிரி சரிந்து விட்டதே. என்ன பின்ன மனுஷனுக்கு அழுக வராதா? இஸ்லாமியர்களுடைய அத்தனை காணிக்கைகளும் மெக்காவுக்கு போய் சவுதி அரேபியா முன்னேறி கொண்டு வருவதை பார்த்து எத்தனை நாளைக்கு வயிறு எறிந்து கொண்டு இருப்பது? ஜெருசலத்தில் உள்ள ராஜகுமாரனுடைய உண்டியலையும் கைப்பற்ற முடியாமல் ஈரானிய சேகர் பாபுவுக்கு ஏற்பட்ட இந்த துயரம் யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் தானே கோமனியின் இதயக்கனி. பாம்பின் கால் பாம்பு அறியும். பயங்கரவாதத்தை வேறறுத்த பெருமை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போய்விடக்கூடாது. அது நடக்கலைன்னா தற்கொலை எண்ணம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கோமனி சொல்லி கொண்டு இருக்கிறாராம். ரசா பெஹலாவி ஆட்சியை கைப்பற்றிவிட்டால் இத்தனை நாளும் காலி பேரல்களை வண்டிகளில் ஏற்றி ஊர்வலமாக மக்களுக்கு படங்காட்டிய டேப்லோ அலங்கார வண்டிகள் அதெல்லாம் ஒரு ஜூஜூபி என்று மக்களுக்கு தெரிந்து போய்விடுமே என்ற கவலையும் மனுஷனுக்கு வருவது ஒரு நியாயம்தானே. ஜல்லிக்கட்டு மாடுகளாக ரோடுகளில் ஓடும் ஈரானிய மக்களை அடக்க முடியவில்லை. அடக்குபவர்களுக்கு கார் பரிசு, டிராக்டர் பரிசு, கார் பரிசு என்று அறிவித்தாலும் யாரும் சாதிக்க முடியவில்லை. அந்த மாட்டை பிடிச்சி கட்ட முடியல. ஈரான் மக்களோ நாங்கள் எங்கள் நாட்டின் கிழட்டு காளையை அடக்கத்தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். அவரு தான் அடங்க மறு என்று மேடைகளில் பேசிக்கிட்டு திரிஞ்சவர் எங்கேயோ ஒரு பிளாஸ்டிக் நாக்காளியை போட்டு ஒளிஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவோம், அவருக்கு தக்க பாடம் கற்பிச்சுடுவோம் என்று தெளிவாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஈரானிய மக்கள். உத்தவ் தாக்கரே உத்தரவு வாங்கிட்டு போன மாதிரி கூடிய சீக்கிரம் அவருக்கும் உத்தரவு போட்டுடுவோம். உத்தரவு வாங்கிட்டு அவரும் போயிடுவார். ஈரானிய முதலீடுகளை ஈர்க்க இங்கே ஒருத்தர் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு பைனாகுலரில் ஈரானை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை மொட்டை மாடிக்கு தூக்கி விட்ட அந்த லிஃப்ட்டு அவரை கீழே இறக்கி விடுறதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர் எப்படியும் கீழே இறங்கி விடுவார் என்று உலக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். நாமும் அதற்காக பொறுத்திருந்து காத்திருப்போம். ஈரானியர்கள் 46 வருஷமாக உணர்கட்ட ஜன்மமாக இருந்து விட்டதற்கு, இந்த தலைகுனிவை சந்தித்து விட்டதற்கு பிராயச்சித்தமாக ஈரானிய தலைமையை குனிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் ஒரு லைக் போடவும், இந்த வீடியோவை பார்த்துவிட்டு ஒரு லைக்கை போடவும். அப்போ எனக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ ஆதரவு வந்திருக்குன்னு. அப்போ நான் வரட்டா மக்களை, ஜெய் ஹிந்த். மீண்டும் வருவேன், மீதியை சொல்வேன்.